ஸோ இதோட வேஸ்டேஜ் வந்து இதோட வெயிட் வந்து 1.310 தான். இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் 22%லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு தோடை வந்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினேன். ஸோ அதனால் வேஸ்டேஜை வந்து 17%ஆக கம்மி பண்ணி வாங்கிக்கிட்டேன். ஸோ பில்லில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. கடைசியாக வந்து மொத்தமாக ஒரு 530 ரூபா குறைச்சிருப்பாங்க. அது அந்த வேஸ்டேஜோட காசு தான். ஸோ இப்போ போய் எடுத்திருந்தா அந்த 6% இதில் வந்து எடுத்துருந்துருக்கலாமோன்னு ஒரு ரிக்ரெட் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் தான் எனக்கு சிட்டு முடிஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாதத்தில் இப்போ வந்து அந்த ஆஃபர் போட்டிருக்காங்க கடையில். எனக்கு மெசேஜ் வந்துச்சு. வாங்கிட்டு வந்து அடுத்த வாரம் வந்து எனக்கு இப்படி மெசேஜ் வருதுங்க. என்ன சொல்கிறது, நம்ம டைம் அப்படி இருக்குது. ஸோ இந்த தோடு ஸோ மொத்தமாக 3 தோடு எடுத்திருக்கேன். இதுதான் அதோட பில்லிங் டீட்டெயில். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அந்த மாதிரி இருக்குது. இது அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஏன் இந்த ஸ்டட்டை வந்து இப்படி பிரித்து எழுதி நம்மளுக்கு புரியாத மாதிரி போட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் சீட்டு போட்டுறேன் இல்லையா, 1000 ரூபாயாக போட்டேங்க. மொத கட்டும்போது 1000 ரூபாய் போய் கட்டிட்டு வந்துட்டேன். எனக்கே தோணுச்சு 1000 ரூபாய்க்கு என்ன கடை சேரும் பெருசாக கிராமு, அதனால் 2000 ரூபாயாக போடுவோன்னா அடுத்த நாள் போய் கட்டுனேங்க. அந்த ஒரு நாள் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டோட விலை வந்து ஒரு ரேட்டு, அடுத்ததோட ஒரு ரேட்டு. ஸோ அந்த மைனர் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் நான் எல்லா மாதமும் ஒரே டைமில் தான் கட்டியிருக்கேன். அந்த டிஃப்ரென்ஸ்னால அவங்க தனித்தனியாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் ரேட்டு தான் போட்டிருக்காங்க. நான் சீட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ கடைசியாக முடித்த வரைக்கும் ஆவரேஜ் அதனால தான் உங்களுக்கு 2 ஆவரேஜ் ரேட்டு காட்டுது. ஒன்று வந்து 6486, இன்னொன்று 6494ன்னு இந்த 2 ஆவரேஜ் வந்து அந்த டிஃப்ரென்ஸ்னால தான் காட்டுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதோட வேஸ்டேஜுக்கு தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஆவரேஜ் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா 18% போக மீதி இருக்கவங்க இல்லைங்களா, 1-2.5% அந்த மாதிரி அதோட வேஸ்டேஜ் தான் இது எல்லாமே. இது கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு புரியாது. நான் வாங்கினது வந்து மொத்தமாக வெயிட் வந்து 6.450 வாங்கியிருக்கேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் மட்டும் 600 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு இதுலேயும் 2%, 3% குறைச்சிருக்கேன். 2% குறைச்சிருக்கேன். ஸோ அதோட வேஸ்டேஜ் அதை தான் டிஸ்கவுண்ட்டுன்னு பண்ணியிருக்காங்க அவங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்டி 7024 ரூபா. இப்போ நம்ம போட்டிருக்க 6%க்கு நான் கேல்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட 3000 ரூபாய் எனக்கு லாபம் ஆகிருக்கும். ஏன்னா நான் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினேன் இல்லையா ஒரு தோடு, அதுக்கும் சேர்த்து சொல்கிறேன். பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன அமைப்போ அதுதான் அமையும். அதனால நான் வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக நான் பே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து 27,730. அகெயின் இந்த கடையில் ஒரு சீட்டு போட்டுட்டு தாங்க வந்தேன். ஏன்னா இந்த ஆப்ஷன் இருக்கிறனால தான். கிராமாவும் வர வைக்கலாம், இதுவாகவும் வர வைக்கலாம். நான் வெறும் லலிதாவில் மட்டும்தான் போடணும்னு நினச்சேன். பட் அவங்க வந்து நான் எடுக்கிறேன்னு சொன்னதுனால தான், நான் சீட்டு போடுறேன்னு சொன்னதுனால தான் இந்த நிறையவே டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஸோ அது அப்படி இல்லைனாலும் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன். ஸோ அதனால் நான் போட்டுட்டு வந்தேன். 5000 போட்டுட்டு வந்திருக்கேன் இந்த தடவை. ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா, இது 2 வேறு சீட்டுன்றதுனால அதை வந்து அவங்க கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு தோடு என்னோட பேபியோட குட்டி தோடு இருக்குங்க இல்லையா, ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 22% இருந்தது ஆக்சுவலாக ரேட்டு, வேஸ்டேஜ் பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் வந்து மற்ற 2 தோடுக்கும் வந்து 19%, 17% அந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்குது. 19.5னா 1.5% நான் சீட்டு போக இது பண்ணோம். இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, எது ரொம்ப ஹையஸ்ட் வேஸ்டேஜோ அதை வந்து சீட்டுலேயே கட்டுற மாதிரி. சீட்டு இதில் மைனஸ் பண்ணாங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபமாக இருக்கிற மாதிரி தான் பண்ணி தராங்க. சீட்டில் இருக்கிற இதில் வந்து மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிற அந்த 2%, 3% கட்டுற மாதிரி வச்சுட்டு ரெடி கேஷாக கொடுத்து வாங்குறத வந்து இருக்கிறதுல மினிமம் வேஸ்டேஜ் எதுவோ அதை ரெடி கேஷ்க்கு மாற்றிக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வந்து எனக்கு ஆப்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து என்னோட சீட்டு ஸ்கீம் வேஸ்டேஜ் வந்து கிராம் வந்து 3.390. அதில் வந்து இந்த ஸ்மால் ஸ்டட் ட்ராப் என் பொண்ணோடது வந்து சொன்னேன் இல்லையா, அது 22%. ஃபஸ்ட்டு அதை மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த வெயிட்டை. மீதி இருக்கிறது 2.8 கிராம் என்னோட ஸ்கீமில் இருக்குது. இதில் 2 தோடு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஒன்று பூ போட்ட குட்டி தோடும், இன்னொன்று பெரிய தோடு 3 கிராம் வெயிட் உள்ள தோடும் இருக்குது. அதில் இந்த வெயிட்டை வந்து அந்த 3 கிராம் 460 மில்லி தோடை வந்து மைனஸ் பண்ணிட்டா மீதி 1.380.
இதுக்கு வந்து நான் வந்துட்டு அமௌண்ட் கட்டுற மாதிரி ப்ளஸ் வந்து ஒரு தோடு இருக்குங்க இல்லைங்களா, டோட்டலாக அந்த குட்டி 3 அரும்பு வச்சது இருக்குங்க இல்லையா, அதை வந்து நான் ஃபுல்லாகவே பே பண்ணுற மாதிரி வந்து நான் எழுதியிருக்கேன். அது வந்து 1.380 இந்த இதுக்கு வந்து 19% வேஸ்டேஜ் அப்படியே எடுத்திருக்கேன். இதை வந்து இங்கே 19% சொன்னாலும் அவங்க ரிடக்ஷன் பண்ணிட்டாங்க, மொத்தமாக பண்ணியிருக்காங்க. ஸோ 17% எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுவே கூட தான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் குட்டி தோடு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குட்டி குட்டியாக எடுக்கும்போது அது செய்கிறதுக்கான கூலி வந்து வைப்பாங்க தான். இந்த கடைன்னு இல்லை, எல்லா கடையிலையும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்னென்னா என்னோட நான் ஒரு எல்கேஎஸ்ல எடுத்த ஒரு தோடு காட்டியிருப்பேன் ஒரு வீடியோவில் உங்களுக்கு. அதுக்கே வந்து 15% போட்டாங்க தான். இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இதோட ஒர்க்கும் ஜாஸ்தி தான், பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ அது 17% போட்டாங்க. இதுக்கு இந்த அமௌண்ட்டு இந்த 1.38 பேலன்ஸுக்கு இதை கால்குலேட் பண்ணால் 11,922 ரூபா வருது வித் வேஸ்டேஜுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எதுக்கு இது தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னா, சீட்டில் போட்டிருக்க ஸ்கீம் இருக்குங்க இல்லையா, அது நான் சேர்ந்த அமௌண்ட்டு வந்து 22,000. நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க இல்லையா ஒரு தோடு எக்ஸ்ட்ராவும், இதுக்கான இந்த குட்டி குட்டி தோடில் வந்து சீட்டு போக மீதி மைனஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 26,800 நான் பர்ச்சேஸ் பண்ணது. இது ரெண்டையும் கூட்டுனா என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு 3% கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் 22,000க்கு கால்குலேட் பண்ணும்போது எனக்கு இது லாபம் தான். இதே நான் வந்து சென்னை சில்க் மாதிரி கிராமாக வர வைக்கிறேன். இப்போ இந்த 3 கிராம் சேர்ந்துருக்குங்க இல்லையா, 3 கிராமை வந்து நான் இன்னைக்கு அமௌண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணி அதுக்கு வந்து ப்ளஸ் நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண ரேட்டையும் ஆட் பண்ணி நான் ஜிஎஸ்டி எடுத்தேன்னா கண்டிப்பாக 1,464 ரூபாவை விட கூட தாங்க வந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து எல்லாத்துலேயும் 2.5% மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 529 ரூபா 530 ரூபா வந்து எனக்கு அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் கால்குலேஷனில் வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பில்லு புரியாதுன்னு தான் நான் இது பண்ணியிருக்கேன். இன்னொரு ஒரு குட்டி தோடு சொன்னேன் இல்லையா 17.5% அதை வந்து இதில் காட்டல. இதை மட்டும் எப்படி மைனஸ் பண்ணியிருக்காங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த குட்டி ஃப்ளவர் தோடு மைனஸ் பண்ணிவிட்டு என்னோட டாட்டர் இது அந்த சிங்கிள் தோடு காட்டினாலே அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய காஸ்டிங் தோடு இருக்கு இல்லையா அதையும் மைனஸ் பண்ணி மீதி இருக்கிற கிராமுக்கு வேஸ்டேஜோட ரேட் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தோடு இருக்குங்க இல்லையா அந்த 3 குட்டி பூ போட்டது, அதுக்கு வந்து வேஸ்டேஜ் 17.5% நான் வந்து கொடுக்குற மாதிரி அதுக்கு அவங்க வந்து 200 மில்லி வேஸ்டேஜாக போட்டிருக்காங்க. ஸோ 1.975க்கு அன்றைய ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணால் 14,279 ரூபா. ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும் தான். நான் ரொம்ப கிளாரிஃபை பண்ணி இது புரிஞ்சுக்கிட்டேன். இப்போயுமே நான் உங்களுக்கு வந்து இதை போட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுறேன். ஏன்னா எல்லாரும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க. அதனால் ஒரு சில பேருக்காக தான் நான் வாயிலே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எழுதிட்டு வந்த பர்பஸே உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு பிரின்ஸ் ஜுவல்லரியில் போட்டதில் எனக்கு டிசைன் வைஸ் குவாலிட்டி வைஸ் சாட்டிஸ்ஃபைடு. வேஸ்டேஜ் கூட தாங்க இருக்குது. நம்ம வந்துட்டு நிறைய அமௌண்ட் வச்சு போட்டோம்னா பெரிய பெரிய நகையாக எடுக்கும்போது அவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கிடையாது. அதனால் வந்துட்டு என்னோட பர்ச்சேஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.